பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நடி சிறந்தனவே. ஓம் ரத்னாகரா தௌதபதாம் ஹிமாலய கிரீட்டினீம் பிரம்மராஜர்ஷிரத்நாட்யாம் வந்தே பாரத மாதரம் வந்தே பாரத மாதரம் வந்தே பாரத மாதரம். விஸ்வ இந்து பரிஷத் கோவையில் கவுண்டம்பாளையத்தில் இன்றும் நாளையும் கந்தசஷ்டி மகிமை என்பது குறித்து சிந்திக்க இந்த சத்சங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சத் சங்கம் அப்படி சொன்னாலே அதன் பொருள் உண்மையோடு உறவாடுதல் என்பதாகும். உண்மையோடு உறவாடுகின்ற மனிதர்கள் அடங்கிய கூட்டத்திற்கு சத்சங்கம் என்று பெயர். அதனுடைய பயன் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பிறகு சங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆதிசங்கரர் சொல்கிறார், சத் சங்கத்வே நிசங்கத். செல்போனை பயன்படுத்துறதுனுடைய நோக்கம் கொஞ்ச நாளில் செல்போன் இல்லாமல் இருக்கும். ஆனால் அப்படி ஆகிறது இல்லை. ஒரு செல்ஃபோன் வாங்கின உடனே இன்னும் அதிகமான விலை கொடுத்து அடுத்து செல்ஃபோன் தான் வாங்குகிறோம். இருக்கிற ஒரு 50 தொடர்புக்கு மேலே 100 தொடர்பு வேறு வந்துடுறது. அப்போ அந்த சங்கம் அசத் சங்கம். ஏன்னா உன்னை நிசங்கத்துக்கு கொண்டு போகல. ஆதிசங்கரர் தெளிவாக சொல்கிறார், ஒரு சத்சங்கத்தில் நீ இணையணும்னு சொன்னால் உன்னை அசங்கத்துக்கு கொண்டு போகும். அசங்கம் என்றால் எதனோடும் தொடர்பு இல்லாமல் இருத்தல். எதனுடனும் தொடர்பு இல்லாமல் இருத்தல்னா என்ன பொருள்? அதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உலகத்திலேயே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் நாம் பாரத தேசத்தில் பிறந்தது. அதில் பெரும் பாக்கியம் நாம் சனாதன தர்மத்தில் இருப்பது. அதில் நாம் பெரும் பாக்கியத்தை அடைந்தவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அந்த சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் நமக்கு மனசில் எப்பவுமே இருக்கும். உலகத்தில் மற்ற மதங்களுக்கும் நம்ம தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தை பற்றின விஷயங்கள் எல்லா மதங்கள்லேயும் இருக்கு. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கு, இஸ்லாம் மதத்தில் இருக்கு, இன்னும் நிறைய மதங்கள் இருக்கு. பிரபலமாக நமக்கு தெரிந்ததுனால கிறிஸ்துவ இஸ்லாமத்தை சொல்லுவோம், ஜெயின மதத்தில் கூட. ஆனால் சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வேற எந்த மத புஸ்தகங்கள்லையும் இல்லை, சொல்லலை. அப்படின்றது என்னன்னா, வீடு என்கின்ற மோட்சம் என்கின்ற ஒன்று. திருக்குறள் தெளிவாக சொல்கிறது, 3: இம்மை, மறுமை, வீடு. தமிழ் சொல்லும்போது இம்மை, மறுமை, வீடு. இம்மைனா இக உலகம், நாம் வாழ்கின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம். மறுமைனா நாம் இறந்த பிறகு செல்லக்கூடிய உலகம். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்றார். இந்த 2 எல்லா மதங்களும் சொல்லும், இம்மை மறுமை. ஆனால் 3ஆவதாக ஒன்று இருக்கு பாருங்க, வீடு. அது இறந்த பிறகு போவது அல்ல. அதுதான் நம்ம சனாதன தர்மத்தினுடைய சிறப்பு. அதுதான் சத்சங்கத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுதான் உலகத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையினுடைய லட்சியம்.
இதை வள்ளற் பெருமானுடைய வாழ்மொழியில் சொல்லணும்னு சொன்னால் மரணமிலா பெருவாழ்வு என்று சொல்றார் வள்ளற் பெருமான். உடனே நமக்கு சந்தேகம் வரும், அவரே மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு. அப்போது அந்த மரணமிலா பெருவாழ்வுன்றது என்னான்னு தெரியும். எது மரணம் அடைகிறது? இந்த சரீரத்துக்கே பேரு மிருத்யுன்னு பேர். நாம் வைத்து கொண்டிருக்கிற, நாம் குடியிருக்கிற இந்த வீடு இருக்கிறது, இதுக்கு பேர் மிருத்யு. மிருத்யுன்னு யமன், மரணம். சரீரம் என்றாலே மரணம் தான். ஏதோ ஒரு நாள் இறக்க போகிறது இல்லை. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒரு காப்பியம் தமிழர்களாகிய நாம் படிக்கிறது இல்லை. ஏன்னா அது ஐம்பெரும் காப்பியங்களாக இருக்கிறதுனாலையும் தமிழர்களாக நாம் இருக்கிறதுனாலையும். அதில் ஒரு காப்பியம் குண்டலகேசி என்பதாக. சிலப்பதிகாரமே தொடலைன்னா குண்டலகேசிக்கு யார் போகிறாங்க? குண்டலகேசியில் எல்லா பாடலும் கிடைக்கல. தமிழர்களுடைய தவப்பயன் காரணமாக எல்லா பாடலும் கிடைக்கல. அதில் கிடைச்ச ஒரு 84 பாடல்களில் ஒரு பாடல், நீ ஏதோ ஒரு நாள் சாக போகிறேன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்காத, ஒரு நாளும் நீ செத்துக்கிட்டே இருக்கேன்னு இந்த பாட்டு சொல்ல. பாளையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும். இப்படி ஒரு பருவமும் இறந்து கொண்டே இருக்கிறது, இறந்து கொண்டிருக்கிறது, மரணித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, நாம் 5 வயதில் நாம் பார்த்த நம்முடைய சரீரம் இப்போ இல்லை. அப்போ மரணம் என்பது நம்மை எப்பொழுதுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. சரீரத்திலே மரணமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த மொத்த உடலும் போக போகிறதுன்றது வேற விஷயம். ஆனால் மரணம் தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த குண்டலகேசி என்ற காப்பியம் சொல்கிறது. அது தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு தியாக மனப்பான்மையினால் அந்த புத்தகத்தை நாம் தொடர்றதில்லை. நமக்கு எவ்வளோ நல்ல குணங்கள் உண்டு, அதில் அந்த குணமும் உண்டு. அப்போ சரீரம் என்றாலே மரணம், மிருத்யு என்று. அப்போ இந்த உலகத்தில் நிசங்கம், சங்கமே இல்லாமல், தொடர்பே இல்லாமல் இருக்கணும்னா அது எப்படி முடியும் அப்படின்னா, உண்மையோடு நீ உறவு கொண்டால் நிசங்கம், தொடர்பு இல்லாத நிலைக்கு போகலாம். அதுதான் வீடு. வீடு என்பது அந்த சொல் இருக்கிறது. தமிழ வீடு என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து வந்திருக்குன்னு பார்த்தா வீடு. அது கொஞ்சம் நீண்டால் வீடு. முதல்நிலை திரிந்த விகாரம். விகாரம்னா மாறுபாடு. முதல் நிலைன்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த அக்ஷரம். கெடு, அது நீண்டால் கேடு. படு, நீண்டால் பாடு. இந்த படுனா படுக்கிற படு இல்லை, நாம் படுற பாடு, அந்த பாடு. ஏன்னா ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னு தெரிந்து கொள்ளும். அப்போ விடு என்ற சொல் நீண்டால் வீடு என்று கிடைக்கும். இப்போ நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். அதனால தான் அதுக்கும் வீடுன்னு வச்சுட்டு இருக்கோம். வீடுன்னு ஒன்று இருக்கப்பா. பாரதி அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறான். செத்த பிறகு சிவலோகம் வைகுண்டம் போவோம் என்று எண்ணி இருப்பார் பித்த மனிதர். அவர் சொல்லும் சாத்திரம் பேயுரையாம் என்று இங்கு ஊதேடா சங்கு. சங்குன்னு ஒரு தலைப்பு, அதில் பாட்டு. அவர் அப்பவே சங்கு ஊதிட்டார். நாம் சுவரொட்டியில் போடலாம், இவர் வைகுண்ட பதவி அடைந்தார், இவர் சிவலோக பதவி அடைந்தார். சரி, நீங்கள் போய் ஒரு தடவை எதுக்கும் உறுதிப்படுத்திட்டு வாங்க, நான் அமிச்சாக்க யாருன்னா போவாங்கன்னு. இல்லைங்க போயிட்டார், எனக்கு தெரியும், அங்கேயிருந்து மெசேஜ் வந்ததுன்னு ஒன்றா சொல்லலாம் சும்மா. அப்படி மெசேஜ் சொல்கிறதுக்கு பேர் திராவிட மாடல்னு பேர். அச்சு விடுறது. இங்கேயே இப்பவே எனக்கு அந்த நிசங்கத்துவம் கிடைக்கும். ஆதிசங்கரர் சொல்றார், சத் சங்கத்வே நிசங்கத்துவம்.
அதுக்கப்புறம் பாடல் போகிறது பஜகோவிந்த், நிசங்கத்வே நிர்மோகத்துவம். அந்த நிசங்கத்தினால என்ன ஆகும்? மோகம் எனக்கு இல்லாமல். மோகம் என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு அடிப்படையான சொல் முக் என்பதான். முக்குனா மயக்கம்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டிலூஷன். மயக்கம் எதில் வரும்? ஒரு பொய்ப்பொருளை உண்மையான பொருளாக கருதுவதற்கு பேர் மயக்கம்னு பேர். பொய்ப்பொருள் என்றால் என்ன? பொய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு பழக்கமாயிருக்குன்னு வச்சுங்க, இருந்தாலும் அந்த பொய்க்கு என்ன பொருள்னு தெரிஞ்சுட்டா தானே நல்லது. பொய் என்றால் எது மாறுகிறதோ அது பொய். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லலாம் ஏதோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சேகர் பாபு மேயர் பிரியாக்கு சொல்ற மாதிரி அச்சு விடுன்னு அச்சு விட்டுருக்கோம். பொய் என்றால் மாறுவது எதுவோ அது. அதனால தான் பொய் சொல்றவன் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கான். சில பேர் அதுலேயும் அப்படியே நிரந்தரமாக சொல்லிகிட்டே இருக்கான். உங்களுக்காகவே தமிழகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், அந்த பொய்யை நிரந்தரமாக சொல்கிறான். அதுக்கு திராவிட மாடல், அதுக்கு ஒரு கலை, அது வேற. ஆனால் பொய்ன்னு சொன்னால் மாறுவது எதுவோ அது பொய். அதனால தான் வேதம் நமக்கு சொல்கிறது அசதோமா சத்கமய. பொய்மையிலிருந்து என்னை மெய்மைக்கு இட்டு செல்வாயாக. பொய்னா என்ன? மாறுகின்ற ஒன்றிலிருந்து மாறாத ஒன்றிற்கு இட்டு செல்வாயாக. அப்ப நிர்மோகத்துவம், மோகம், முக் அப்படின்னா மயக்கம். என்ன மயக்கம் இருக்கு? மாறுகின்ற பொருளை அது மாறாத பொருள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, அது போகும். எதனாலே? அசங்கத்தினாலே. அசங்கம் எப்படி போகும்? சத் சங்கத்தினாலே போகும். மிக முக்கியமான விஷயம். அசங்கம் என்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. அசங்கம் பகவத்கீதையில் 3 சொற்கள் உபயோகப்படுத்துகிறார். கர்மம், விகர்மம், அகர்மம், 3 சொற்கள். ஆனால் நம்ம அவசரப்பட்டு படிக்கவே கூடாது. வாழ்க்கையில் மெதுவாக படிக்கணும். அவசரமே படாமல் மெதுவாக. என்ன போகிறோம் இப்போ? இதை முடிச்சுடணும் அப்படின்றதுக்கு ஏதாவது மெதுவாக படி. 1 படி 2 படி, அதை பற்றி யோஜனை பண்ணி விசாரம் செய். அப்போ சத் சங்கம் அப்படி சொன்னால் உண்மையோடு தொடர்பு. உண்மையோடு தொடர்பு கொண்டால் என்ன ஆகணும்? உண்மை மட்டும்தான் இருக்கணும். அந்த உறவு போயிடணும். சில சமயம் என்ன ஆகும்? தினமலர் டீ கடை பெஞ்ச் மாதிரி தினசரி ஒரே வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், ஃபார்வேர்டட் அது இதுன்னு போட்டு நம்ம பாட்டு அதை பெருக்கிறதுக்கே பாதி நேரம் போயிடணும். ஒரு நாள் நான் செல்ஃபோனை உபயோகப்படுத்த மாட்டேன், ரொம்ப கஷ்டம், உயிரை கூட விட்டுடுவான் ஒருத்தன், அதை விட மாட்டேன். காலையில் எழுந்த உடனே நான் 11 மணிக்கு மேலே தான் பார்ப்பேன், அதுவே கஷ்டம். காரணம் நம்ம அந்த சிக்கல். இதுதான் நிசங்கத்துவம். நான் இதிலேருந்து விடுபடணும். ஒரு பொருளிலிருந்து, ஒரு பொருளினுடைய பற்றுதலில் இருந்து நான் விடுபடுவது. அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்ற நிலைமை வந்துடுத்துன்னா கஷ்டம். அதனால சனாதனத்துவம் சொல்கின்ற முதல் விஷயம், இம்மை மறுமை என்ற மற்ற மதங்கள் சொன்னாலும் 3ஆவதாக ஒன்று இருக்கிறது. இது சனாதன தர்மத்துக்கு மட்டுமே உரியது. நாம் அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள். அது இந்த சொல்லுக்கு பேர் வீடு, மோட்சம் என்று சம்ஸ்கிருதத்தில் பேர். மோட்சம் என்ற சொல்லுக்கு வேறு சொல் மூச்சு. மூச்சுன்னா விடுபடுறதுன்னு அர்த்தம். நான் விடுபடும், நம்மளால முடியல. அதை பற்றி கொஞ்சம் நேரம் யோஜனை செய். அதுக்காகத்தான் தினசரி நம்ம பெரியவங்க ஒரு கோவிலில் ஒரு அரசு மரத்தடியில் உட்கார்ந்து சில நல்ல சத் விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சு. இது இயற்கையாக நடந்துட்டு இருந்தது. எல்லா ஊர்கள்லையும் எல்லா கிராமங்கள்லையும் மாலை நேரத்தில் அவங்க அலுவல்கள்லாம் முடிச்சிருவாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து தீபம் ஏற்றி இறைவனை பிரார்த்தனை பண்ணி
எப்படி நம்முடைய அன்பிற்குரிய சகோதரியும் அந்த பெரியவர் இங்கே சிவபுராணம் திருவாச்சகம் இதெல்லாம் சொன்னாங்க, திருப்புகழ் எல்லாம் பாடினாங்களோ அப்படி பாடிட்டு ஒரு சில விஷயங்களை சிந்தனை அதற்கான ஏற்பாடு. இதற்காக நம்ம இந்த கவுண்டம்பாளையத்தில் இந்த சுகிதா மஹால் சாதாரணமாக கல்பனாவில் நடக்கும். நம்ம பொறுப்பெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் சந்தோஷ் அவர்கள் இந்த தடவை இந்த மண்டபத்துக்கு உரிமையாளர் நமக்கு கொடுத்துருக்கார். ஒரு நல்ல நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு சொல்லி 2 நாட்கள் இன்றையும் நாளையும் நாம் இதை பயன்படுத்தணும். இதை பற்றி நாம் சிந்தனை செய்ய போகிறோம். கந்த சஷ்டி மகிமை என்பதை குறித்து சிந்தனை. முருகன் தமிழ் கடவுள், சுப்பிரமணியன் வடகடவுள் அப்படின்லாம் போயிட்டு இதனை அதை யார் சொல்கிறாருன்னா அவங்க அப்பா பேர் சுப்பிரமணியம், அதான் ஒரு சுக்கி சுப்பிரமணியம்னு பேர். அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருந்தவர். அவருடைய பையன் பேர் சுக்கி சிவம்னு பேர். அவர் தான் சொல்கிறார் முருகன் வேற சுப்பிரமணியம், அதாவது அப்பா வேற பிள்ளை வேறன்றார். என்ன அவர் தெரியல, ரொம்ப உள்ளே போனால் நமக்கு குழப்பம் உண்டு. காரணம் கலியில் என்ன ஆகும்னா அரக்கர்கள் வெளியில் இருக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளே இருப்பாங்க. கலகத்தரக்கர் பலர் எங்கள் முத்து மாரியம்மா கருத்தினுள்ளே புகுந்து விட்டார் எங்கள் முத்து மாரி. கருத்துக்குள்ளே போய் அதனால உள்ள இருக்கிறவனே செங்கலை உருவான். அண்ணாமலையை டுபாக்கூருவான். எங்கடா இருக்கான்னு பார்த்து டுபாக்கூர் நம்ம பக்கத்துலேயே வேற உட்காந்துருக்கோம். அதுதான் ஆச்சரியமா. ஆனால் ஒரு விஷயத்தை அமைதியாக தெளிவாக சிந்தனை செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம். இப்போ கந்த சஷ்டி வரத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்கு. 27ஆம் தேதி கந்த சஷ்டி, 27/10. இப்போ நாம் 25 இருக்கோம். புரட்டாசி 9/10 நாம் உட்காந்து எதுக்கே இது வைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். சந்தோஷம் இல்லை, மண்டபம் கிடைச்சிருக்கு. இப்படிலாம் நிகழ்ச்சி வைக்கக்கூடாதுப்பா. எனக்கு ஒரு நினைவுக்கு வந்தது. ஏக்நாத் ரானடேன்னு ஒரு பெரியவர், விவேகானந்த கேந்திரத்தினுடைய ஒரு சிற்பி. அவர் தான் உருவாக்கிட்டார். ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் 100ஆண்டு விழா நடக்கிறது. அதனுடைய அகில பாரத செயலாளராக இருந்தது. அதுக்கு சங்கத்தில் சத்காரியவா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொறுப்பான பதவின்னு சொல்கிறது இல்லை, பொறுப்பு. அவர் விவேகானந்தரை 1 வருடம் முழுக்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கத்தில் ஏற்பாடு பண்ணி, பரம பூஜ்ய குருஜி அவர் 2வது சர்சங்க தலைவர், அவர் அமைச்சர் கல்கட்டா படிப்பார். சாயந்தரமான ஊழியர்களோடு அப்படி பேசுவார். ஒரு தடவை ராத்திரி 11 மணிக்கு வீதி வழியாக போகும்போது, சரி இந்த விடுதியில் போய் சாப்பிடலாம், உணவு விடுதிட்டேன்னு சொல்ல, வாங்க 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 எல்லாருக்கும் ரசகுல்லா கொடுப்பா அப்படின்ட்டு உரிமையாக. இது 11 மணிக்கு ரசகுல்லா கிடைக்கிறது, அதுவும் இவ்வளோ கொடுக்குறீங்க, எப்படியும் யாரும் வரலன்னா நாய்க்கு தான் போட போகிறேன், உங்களுக்காக கொடுப்பேன். இது அப்படியே இருக்கிறது. சாதனா ஆஃப் சர்வீஸ்னு ஒரு புஸ்தகம் தமிழ்லையும் வந்திருக்கு. ஊருக்கு உழைத்திடல் யோகம் அப்படின்னு பேர். ஒன்று கிடைச்சிருக்கே அதனால பேசுவோமே அப்படி பேசுவோம். அதனால தான் நம்ம பெரியவங்க
சித்த புருஷர்கள்லாம் நாம் போய் கேட்டால் தான் பேசுவாங்க. அவங்களா எப்போ பார்த்தாலும் பேசிட்டு அவங்களா பேசுகிறதுக்கு பேர் நீயா நான் பேர். அவன் பேசிட்டு நாயை பற்றி பேசிட்டு இருப்பான். அவன் பொழுது போல என்ன செய்ய, நீங்கள் இந்த நாயை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சொன்னாயே போனாயே வந்தாய் ஏதோ சித்த புருஷர்கள் அப்படி இல்லை, வந்தாதான். அவங்க ஏதோ பேசுறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அப்படியா. திருவள்ளுவர் சொல்றார், செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தற்கு. சில பேர் வீட்டுக்கு வந்து பிச்சை கேட்பான். அந்த மாதிரி சித்த புருஷனுக்கு வீட்டுக்கு வந்து பிச்சை கேட்க மாட்டான். அவங்களுக்கு யாராவது போய் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொன்னாதான். நம்ம யோகி ராம் சுரத்குமார் மாதிரி அவங்க கிட்ட போய் கேட்கணும். அவங்க விரும்பினா சாப்பிடுவாங்க, சாப்பிடாம இருப்பாங்க. சித்த புருஷர் அவங்க போய் பிச்சை கேட்க. அது வள்ளுவர் சொல்றார், செல்விருந்து ஓங்கி. நீ எப்படி இருக்கணும்? பிரகஸ்த இல்லறத்தவன்னா நீ வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு விருந்து கொடுக்கணும், அன்னவிடம். ஆனா மிக முக்கியமானது என்னன்னா, வருவிருந்து நீ கொடுக்கணும். செல்விருந்து நீ போய் முதல்ல யாராவது சாப்பிடாம இருக்காங்களா யோகிகள் அப்படின்னு போய் நீ கொடுக்கணும். செல்விருந்து ஓங்கி முதல்ல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு. வருவிருந்து பார்ப்பது, நல்விருந்து வாழ்வது. அப்போ உன்னிடத்திலே வராத சித்த புருஷர்களுக்கு இருக்கிறார்கள். இதெல்லாம் விருந்தோம்பல் சொல்றேன். அதனால் அவங்களா பேச மாட்டாங்க. இருந்தாலும் இப்போ கால சூழ்நிலையில் நாம் வந்து சேர்ந்து பேசணும். 1 மாதம் இருக்க ஏன் செட்டிக்கு இப்போவே பேசணுங்க அப்படின்னு அன்னைக்கு பேசினாலே மறந்துடுவாங்க மக்கள். 1 மாதத்துக்கு அன்னைக்கு பேசினாலே போதுமாப்பா அப்படின்னு. அன்னைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, என்ன சஷ்டி போயிடுவாங்க. முன்னாடி சொல்லுவோம், வருமுன் காப்பு, சரி இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு, சரி ஏதோ உங்களுக்கு சந்திராஷ்டமமா எனக்கு சந்திராஷ்டமமான்னு தெரியல, இன்னைக்கும் நாளைக்கும் கந்த சஷ்டி மகிமை பற்றி பேசணும். ஐப்பசி மாதம், அதுக்கு சங்கல்பத்தில் கேரளாவிலாம் துலா மாசம் என்று சொல்றாங்க. அந்த ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷம், சுக்லபக்ஷம்னா தமிழ்ல வளர்பிறை, வரக்கூடிய 6வது நாள் சஷ்டி. அதுக்கு பேரு ஸ்கந்த சஷ்டி அப்படின்னு. இந்த ஸ்கந்தன்ற பேர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான பேர். முருகன், குமரன், இப்படி பல பேர் இருக்கு. அதில் ஸ்கந்தன்ற பேர் சஷ்டி கவச்சம் இருந்தால் கூட கந்த சஷ்டி கவச்சம், கந்த கவச்சம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம். இந்த கந்தர்ன்ற சொல் தமிழ்லையும் சரி சம்ஸ்கிருதத்திலையும் சரி அதுக்கு ரொம்ப அழகான பொருள். கந்து அப்படின்னு சொன்னா வட்டி இல்லை, கந்துன்னா பற்றுக்கோடு என்று பெயர். கந்துன்னா பற்று. நம்ம வீடுகளில் முன்ன எப்படி இருக்கும்னா தூண்டு, முற்றம் இருக்கும், முற்றத்தில் தூண்டு, அந்த பிடிமானம் இருக்குல்ல, ஒரு அந்த அதில் கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றுவாங்க குழந்தை. அதுக்கு பேர் கந்து, பற்றுக்கோடு என்று பேர். உதாரணமாக நம்ம மங்கையர்க்கரசியார் அம்மா சகோதரி வந்து தீபம் ஏற்றினார். இந்த தீபம் இருக்க இந்த ஜோதி ஒரு பற்றுக்கோடு நடிக்கிறது. திரி இருக்கு, தீபம் இருக்கு. இந்த தீபம் எரிவதற்கு எண்ணெய் இருக்கு. அந்த திரிக்கு பேரு பற்றுக்கோடு. திரி இல்லாம எரியுது ஒண்ணு இருக்கு, அது சூரியன்.
அதை நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் சொல்றார். பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டா அங்கு உலகம் உவப்ப வலன் ஏற்பு திரிதரு. பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டா, இதெல்லாம் தமிழ் தான். வேற எதுவும் பேசுறாருன்னு சொல்லக்கூடாது. அப்ப கந்து என்பது பற்றுக்கோ. அதனால திருவள்ளுவர் சொல்றார், பற்றுக பற்றற்றான் பற்று. நமக்கு பற்றுக்கோடாக இருப்பது எது? இறைவனுடைய திருவடிகள். அதனால திருக்குறள்ல கடவுள் வாழ்த்திலேயே எல்லா குறள்லையும் 2-3 குறளை தவிர திருவடிகளை தான் சிறப்பித்து சொல்றார். இந்த திருவடிகள்னா என்ன அப்படின்னா, காலை பிடிக்கிறதுன்னு அர்த்தமா? எப்படி பிடிக்கிறது? நம்ம படத்தில் இருக்க படத்தில் போய் பிடிக்க முடியாது. படத்தில் இருக்கிற காலை பிடிக்கணும்னா கஷ்டம். விக்கிரகத்தில் பிடிக்கணும்னா ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. எத்தனை நேரம் பிடிச்சிட்டு இருப்பான்? இப்போ திருவடிகளை சேரணும், திருவடிகளை பிடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? என்னது அப்படின்னு சொன்னா, திருவடிகள் அப்படின்னு சொல்றது உன்னுடைய எண்ணம் உதிக்கின்ற இடம். ஆத்மா, ஆத்மாவுக்கு ரொம்ப ஆத்மானா ரொம்ப பெரிய சொல்ல போயிடுது. ஏன்னா ஆத்மா நினைக்கும் போதே நமக்கு பயமா வேற இருக்கு. ஏன்னா இரங்கல் கூட்டத்தில் ஆத்மான்றான். அதனால் ஆத்மானா எப்படி இருக்கும்னு தெரியலையே. ஏதாவது காஞ்சனா 1-2 படத்தில் வரா மாதிரி ஏதாவது இருக்குமோ? சில பேர் ஏதாவது மாங்காய் மாதிரி போட்டு இப்படிதான் ஆத்மா அப்படி ஏதோ உள்ள உட்கார்ந்து போல அப்படின்னா நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சனாதன தர்மத்தை சேர்ந்து தெளிவாக இருக்கணும். ஆத்மான்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, அதற்கென தனியான இடம் இன்றி எங்கும் வியாபித்திருப்பது எதுவோ அது ஆத்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கும் இருப்பது. இப்ப நான்றது எங்க இருக்கு? எங்கும் இருக்கு. ஆனா நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ள சிறைப்புட்டால் போல இருக்கு. உடம்புக்குள்ள இருக்கு. அதனால தான் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றான். யாரா கூப்பிட்டா நான் இங்கே தான், இது உள்ளே இருக்கேன்னு நினைச்சுருக்கான். நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் பாரதியார். நேரம் இருந்ததுன்னா கூகுள் அதெல்லாம் பார்த்து போக நேரம் அப்படி எதுவும் கிடைச்சதுன்னா அதுலேயே கூட இருக்கும். கூகுள்லேயே கூட கூகுள் ஆண்டியோ அல்லது குருவையோ ஆச்சாரியரையோ கேட்டாலே நான் போட்டால் கொடுத்துருவேன். நான் ஒரு கவிதை. வானில் பறக்கின்ற புள்ளெல்லாம் நான். புல்லுனா பறவை. வானத்தில் பறக்கிற பறவையெல்லாம் நானுங்கிறேன். அது வேற, இவர் வேற. எப்படி சொல்றாரு இவர்? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். அது 10,000 மேல் இருக்குது, 6 காண்டம். அதெல்லாம் நானுங்கிறார் பாரதியார். ரொம்ப அற்புதமான கவிதை நான். அதுல ஒரு வரி, நான் எனும் பொய்யை நடத்துவோம் நான். ஏற்கனவே நம்ம குழம்பி போயிருக்கோம். இதை படிச்ச உடனே சரி போறோம், தூக்கம் வருதுன்னு படுத்துருவோம். நான் எனும் பொய்யை நடத்துவோம் நான் அப்படின்னா, அந்த நான் எது? அந்த நான் எங்க உதயமாகிறதோ அதுதான் திருவடி. அபயம்னா பயப்படாது. அந்த இடத்துக்கு போனா பயமே இருக்காது. ஆனா அந்த இடத்துக்கு போக நாம விரும்பல. ஏன் விரும்பலன்னா, இப்ப இருக்கிற போலி நான் அழிந்து விடுமோ என்று பயப்படும். அந்த போலி நான், அதுக்கு பேரு சூரபத்மன். நாங்க ஸ்கந்த சஷ்டி. போலி நான் ஒண்ணு இருக்கு. இந்த போலி நான் இருக்க, அது எப்பயும் இங்கிலீஷ்ல இந்த ஐன்னு ஒரு எழுத்து இருக்கு, லெட்டர். அது பிரதிப்பெயர் சொல், புரோனம். நான்ற ஒரு பொருளை குறிக்கணும்னா
எப்பவுமே அது கேபிட்டல் லெட்டரில் தான் வரணும். வாக்கியத்தினுடைய முதல்ல மட்டும் இல்லை, இடையில வந்தாலும் ஐ கேபிட்டல் லெட்டர் தான், கடைசியில் வந்தாலும் கேபிட்டல் லெட்டர் தான். அது எப்பயும் இப்படி தான் நிற்கும். அதுக்கான விரல் தான் இந்த உயரமான விரல். உயரமான விரல் இருக்க, இதுதான் நான். எப்பயும் அதுதான் முதல்ல நிற்கும். இதுக்கு பேர் சைவ சாத்திரங்களில் சொல்லப்பட்டது ஆணவம் என்று பெயர். அது அழுக்கு. அதனால் அதுக்கு என்ன பேர்னா ஆணவ மலம் என்று பெயர். ஆண்டவன் எப்படிப்பட்டவன்? நிர்மலமானவன். அவன் அழுக்கு இல்லாத. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற முதல் அழுக்கு எது? ஆணவம். அது எந்த நான் உண்மையிலேயே இருக்கான்னா இல்லை, போலி நான். அதுக்கு பேர் வேதாந்தத்தில் சிதாபாசம் என்று பெயர். ஆபாசம் அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஆபாசம். நாம் இப்போ ஆபாசம்னா வேற அர்த்தம் வச்சிருக்கோம். உண்மையிலேயே ஆபாசம் ஒன்றுமே இல்லை. ஒரு வண்டி ஒருத்தன் உடம்புல ஏறிடுதுன்னு வச்சுக்கோ, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடுத்துனா அதை யார் பார்க்க போகிறாங்க? பார்க்க. உள்ள என்ன இருக்கு? நரம்பு, சதை, ரத்தம். சீக்கிரமாக தூக்கிட்டு போனோம். இல்லைன்னா காக்கா, கழுகு எல்லாம். ஆபாசம். பாசம்னா ஒளி. ஓம் பாஸ்கராய நமஹ. பானாலே ஒளி. ஆபாசம் ஒளி. ஒளி உயிர். சிதாபாசம். அப்ப நான் சித்து இருக்கேன். அந்த உண்மையான நான், அந்த உண்மையான நான், இந்த போலி நான், இந்த ரெண்டும் தான் இப்ப பிரச்சனை நமக்கு. இப்ப போலி நானுக்கு என்ன பேரு? சூரபத்மன் பேரு. அதை சம்ஹாரம் செய்கிற நாள் தான் கந்த சஷ்டி. அவ்வளோ சீக்கிரம் போகுமா? இதுக்கு 6 நாள் தண்ணி கூட சாப்பிடலன்னு இன்னொருத்த சொல்லுவா, முருகனுக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க, பழமா சாப்பிட்டுடலான்வா. இன்னொன்று சொல்லுவான், யோ பகவான் பட்னி இருக்க சொல்கிறாரு, ஐயா நல்ல சாப்பிட்டியா, அப்போ தான் என் பகவானையே சொல்ல முடியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று ஏதோ. மொத்தத்தில் இவனால் தண்ணி கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது. நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா தெரியும், நீர் அருந்தாமல் 6 நாட்கள் இருப்பாங்க. சில பேர் பேசாமையே 6 நாள் இருப்பாங்க. அவங்களுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது இருப்பாங்க. மௌன விரதம்னு பேர். அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. அது பேர் உபவாசம் என்று பெயர். வசிக்கிறது. உபன்னா பக்கத்தில் வசிக்கிறது. கொஞ்சம் உனக்கு இதெல்லாம் வழி கிடைக்கும், உனக்கு சீக்கிரமாக அந்த வீடு பேர் போகிறதுக்கு ஒரு உதவும், அவ்வளோதான். அதுவே உனக்கு கிடைச்சிருமான்னு சொல்ல முடியாது. அது தவிர நம்ம அடிக்கடி நான் 6 நாளும் சாப்பிடல, 6 நாளும் சாப்பிடல, நீ 10 தடவை சொன்னால் முடிஞ்சுது கதை. அது சில பேர் சொல்லியிருப்பாங்க, நான் சாப்பிட்றது இல்லை, தண்ணி கூட சாப்பிட்றீங்க, முடிஞ்சுது. இந்த போலி உயிர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது எப்படின்னா, நம்ம ஒருத்தரோட ஃபோட்டோ எடுத்துட்டு அதை ஷேர் பண்ணுற மாதிரி 4 பேருக்கு தெரியணும். நயகராவுக்கு முன்னாடி இவன் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். நயகராவா முக்கியம் இவனுக்கு, இவன் காமிக்கணும். நயகரா பாவம் இவனை நம்பியே இல்லை, யாரை நம்பியே இல்லை, அது பாட்டு கொட்டிகிட்டே இருக்கு. இந்த மரம் இருக்கு பாருங்க, கல் குடிக்கிறவனும் டாஸ்மாக், அது கல் குடிக்கிறவன் சொல்லக்கூடாது. இப்போ மது பிரியர்கள்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு நம்ம முத்துசுவாமின்ற ஒரு மதிநுட்பம் வாய்ந்த அமைச்சர். நல்ல அமைச்சர்கள்லாம் நம்ம கிடைச்சிருக்காங்க, அதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும் நாம். அதனால் மது பிரியர்கள். அந்த மரத்துக்கு தெரியுமா என்ன, இவன் மதுப்பிரியன், தமிழ்நாட்டில் காக்க வந்த பாகுபலி அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு நிழல் கொடுக்குது. அவன் வாட்டு படுத்துட்டுருக்கான். ஒரு சாது அவர் வர, அவருக்கும் நிழல் கொடுக்குது. அது நம்ம ரயில் பஸ் மாதிரி. இந்த ரயில் பாருங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறவனும் ஏறுறான், டிக்கெட் வாங்கினவனும் ஏறுறான், டிக்கெட் வாங்காதவனும் ஏறுறான். அதான் ஒருத்தர் சொன்னான், வந்தே பாரத் அன்றைக்கே வந்துருந்துன்னா தமிழ்நாடு தப்பிச்சிருக்குமே, ஏன்னா டிக்கெட் வாங்காமல் உள்ளே ஏற முடியாது வண்டியில். இப்படி ஒருத்தன் போடுறான், இப்படி யோஜனை பண்ணுறான்.
அதுக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இன்னைக்கு தேதி வரைக்கும் புரியல. போட்டிருக்கான் அவன். அன்றைக்கே வந்தே பாரத் வந்து இந்த தமிழ்நாடு தப்பிச்சு கொடுக்குறான். டிக்கெட் வாங்கினவனையும் ஏற்றிக்கிறது, டிக்கெட் வாங்காதவனையும் ஏற்றிக்கிறது, ஏழையும் ஏற்றிக்கிறது, பணக்காரனையும் ஏற்றிக்கிறது, படித்தவனையும் ஏற்றிக்கிறது, படிக்காதவனையும் ஏற்றிக்கிறது, குழந்தையும் ஏற்றிக்கிறது, பெரியவங்களையும் ஏற்றிக்கிறது. அதுக்கு பாரபட்சமே இல்லை. அந்த வண்டி எல்லாரையும் ஏற்றிக்கிறது. எவன் எங்கே இருக்கணுமோ அங்கே இறங்கி விட்றான், முடிஞ்சிடும். அதை போல நம்ம வாழ்க்கையில் இந்த போலி உயிர், இந்த உண்மை உயிருக்கு நடக்கிற இந்த சண்டை இருக்கிறது, இந்த ஆணவ மலம் இருக்கிறது, அது போகணுமே. அதனால தான் இந்த உபவாசம், மௌன விரதம், நான் வந்து அந்த கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றது. அதை கடைப்பிடிச்சா போயிடலாமான்னா உறுதி சொல்ல முடியாது. அப்போ கடைப்பிடிக்கணும். அப்படியே அவனும் மோசமாக கூட போடும். ஏதோ மருந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் இதுவாகும், மருந்தே சாப்பிடலைன்னா அது விபரீதமாகவும் போகும். இவன் கேட்காது, நீ பார்ப்பானே தவிர அப்புறம் முருகனை பார்த்து ஒரு ஃப்ளையிங் கிஸ் வேறு கொடுத்துரும் அப்படின்பா. நமக்கு கடவுளை பார்த்தாலே பயம்தான், பயத்தினால தான் கடவுளை தோணும். ஆனால் கடவுள் வந்து எப்பயுமே என்ன சொல்கிறார், பயப்படாதப்பா. அதனால தான் முருகனுடைய படத்தில் யாம் இருக்க பயம் ஏன். சனாதன தர்மத்தினுடைய மிக அற்புதமான 2வது விஷயம், முதல் விஷயம் வீடு, 2வது விஷயம் பயமே இருக்கக்கூடாது. ஆனால் நமக்கு ரொம்ப பயம். கந்த சஷ்டி கவச்சமே நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு வரி பிடித்துன்னு வச்சுங்களேன், என்ன ஒன்றும் தெரியலையேன்னு பயம். ஒரு வரி போனால் என்ன தெரியல, மறந்து போச்சு, புத்தகத்தை எடுத்து பார்க்க வேண்டியது தானே, தெரியல. அதனால தான் எப்பயுமே நீ படிக்கும்போது அவசரப்படாது. சஷ்டியை நோக்க சரவண போங்க, சிஸ்டருக்கு உதவும், சிஸ்டருக்கும் உதவும், பிரதருக்கும் உதவும், பிரதர் எல்லாருக்கும் உதவும், எல்லாருக்கும் உதவும். அது என்னப்பா சொல்லு, கொஞ்சம் நேரம் பாருப்பா. சிஸ்டருக்கு உதவும். சிஸ்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ ஒன்று படிக்கணும்னா தெரிஞ்சு படி. சொல்லிய பாட்டின் ஒரு உணர்ந்து சொல்லுவார் செல்வர். சோபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்க. அப்போ கந்த சஷ்டி அந்த ஐப்பசி மாதம், அதாவது துலா மாசத்தில் வரக்கூடிய சுக்ல பட்சத்தில் வளர்பிறையில் வர சஷ்டி என்ன நாள் அப்படின்னா ஆணவம் அழிந்த நாள். இத்தனைக்குமா ராவணன் ஒருத்தர் இருந்தான், நமக்கு எல்லாம் தெரியும். அவனுடைய எதனால் அழிஞ்சான்? அவன் பரதார கமனம், பிறன்மனை விழைந்தான், அழிந்து. அப்படி சூரபத்மன் இன்னொருத்தர் மனைவியை விரும்பினான், இல்லவே இல்லை. இன்னொருத்தர் மனைவியை விரும்பல. சரி, மண்ணாசிக்கு ஆசைப்பட்டானா துரியோதனம் மாதிரி அதுக்கும் ஆசைப்பட. அது மாதிரி என்ன ஏன் தப்பு பண்ண? அவன் ஒருத்தர் தப்பு பண்ணணும், ஏதாவது தப்பு பண்ணாதானுங்க. இது நீ தப்பே பண்ணல, அது ஒரு தப்பு அப்படின்னாக்க என்ன பண்ண முடியும்? அவனை என்னதையா தப்பு பண்ணான்? இன்னொருத்தர் மனைவியை விரும்பினத்துக்கு கூட திருக்குறளை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பிறன்மனை விழையாமைன்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அப்படி தப்பு பண்ணால் கூட பொறுத்துக்கோன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் பண்ணிட்டான். ரொம்ப அதிகார வைப்பு முறையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், எல்லாம் படிக்கணும். போயிட்டு ஏதோ சந்தர்ப்பத்தில் கீழே செறிஞ்சு விழுந்துட்டான் இந்திரன் போல. ஜாகிரதையா. அதனால தான் ராமர் சொல்றார் கௌதமர்கிட்ட, இதெல்லாம் படிக்கணும். அகலிகையன் தாய் என்று சொல்ற. அப்போ இந்திரன்கிட்ட தன்னை இழந்தவர். சம்ஸ்கிருதத்தில் அகல்யா அப்படின்னு, அகல்யா, தமிழில் அகலிகை. பதிவிரதைகளில் அவளுடைய பேர் உண்டு. அகல்யா, திரௌபதி, தாரா, சீதா,
மண்டோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்தியம் மகாபாதக நாசம். இதில் சீதையும் மண்டோதரியும் தவிர மீதி 3 பேருமே தன்னுடைய கற்பை இழந்தவர்கள் தான். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும். அப்போல்லாம் எப்படி யோசனை பண்ணியிருக்காங்க பாருங்க நம்ம ரிஷிகள்லாம். நம்ம எதையுமே சிந்தனையே பண்ண மாட்டேங்கிறோம். இப்போ என்னமோ பெருசாக நம்ம சமநீதி சமூக நீதிலாம் சொல்கிறோம். அப்போல்லாம் அப்பப்பா என்ன மாதிரி இதெல்லாம் அந்த கதையை ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும். படிக்கிற கண்ணோட்டம் தான். அந்த அகலிகை இழந்துட்டான். ஆனால் ராமர் என்ன சொல்றார்? தாய்மை எந்த அளவுக்கு தாய்னா என்ன ஆச்சரியம் பாருங்க. ராமாயணத்தில் கௌசல்யை ராமனை பயந்தாள். கௌசல்யா சுப்ரஜா ராம். அந்த ராமனை அவள் தான் பெற்றெடுப்பதற்கு முன்னாலேயே, அப்போ புத்திர காமேஷ்டி யாகமும் நடக்கல, ரிஷ்யசிருங்கரும் வரல, தசரதருக்கு வசிஷ்டரும் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுன்னு சொல்லலை. அப்பவே அகல்யா கௌதமர் சொன்னார், எனக்கு என்ன விமோச்சனம்னு கேட்குறான் கணவரிடத்தில். கௌதமர் கிட்ட ராமர் அவதாரத்தின் போது அவன் வருவான், அவன் கால் பட்டு நீ சாப விமோச்சனம் பெறுவாய். அன்றிலிருந்து ராம ராம ராமன் சொல்றான்னா கௌசல்யா ராமனை கருவுறுவதற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அகல்யா ராமனை மனதிலே வரித்து விட்டாள். அதனால ராமர் சொல்றார் தாயே. இதெல்லாம் சூக்ஷ்மம். இதெல்லாம் அப்போ கௌதமர்கிட்ட சொல்றார், அவளை போல ஒரு தூய்மையான பெண் கிடையாது, ஏத்துக்கோங்கிற பகவான். யார்கிட்ட? கௌதமர்கிட்ட. அதுதான் மெச்சூரிட்டி, முதிர்ச்சி. இதை யார் கேட்கிறாருன்னா கதை எப்படி போறது பாருங்க. எல்லாம் தான் படிக்கணும். நம்ம இந்துக்களுக்கு என்ன இதுன்னா நல்ல வலிமைன்னா எதையுமே படிக்க, அது ஒரு பெரிய தியாகம் தான். இந்துக்களை மாதிரி உலகத்தில் பார்க்கவே முடியாது. நான் தங்கி இருக்கிறது என்னுடைய ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய மாநில இந்த ஏற்பாடுகளை கவனிக்கக்கூடிய சகோதரர் ஸ்ரீ ரமேஷ் அவங்க வீட்டில் அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதிர்ந்து போயிட்டேன். அவங்க வீட்டில் கொலு வச்சிருந்தாங்க. அவர் சொன்னார், எங்கள் வீட்டு கொலுவுக்கு எல்லாரும் வந்தாங்க, அதில் ஒரு பையனும் வந்தான். உள்ளே போப்பா, போய்ப்பார். நான் உள்ளே போகிறது இல்லைங்க, நான் கிறிஸ்துவன்றான், பள்ளிக்கூடம் படிக்கிற பையன். நீ அவர் சொன்னார், அன்பா அதனால் என்னப்பா நீ போய் உட்காரு. இல்லைங்க, நான் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரையுமே கும்பிட்றது இல்லைங்கிறான். அடுத்து இவரும் உடலை விடா கண்டனா கொடா கண்டன். அவங்ககிட்ட சொன்னார், நீ உள்ள போ, உன்னுடைய இயேசு கிறிஸ்துவை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுட்டார். நல்ல காலம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒன்றும் ஆகலை அவருக்கு. அவன் உள்ளே போனான். அப்புறம் உள்ளே போனான், ஓ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலான்னு ஒன்று உள்ளே போயிட்டான். உள்ளே போனவனுக்கு எல்லாம் முடிஞ்ச உடனே சுண்டல் கொடுப்பாங்க இல்லையா, அவன் சுண்டலை வாங்கலை. ஒரு ஏதோ பொருள் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இதுதான் நமக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கி வச்சு விட்டான். அவர் சொல்றாரு என்னிடத்துல, ஒரு கிறிஸ்துவ சிறுவனுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட ஒரு ஹிந்துவுக்கு இல்லை. நம்ம ஹிந்து குழந்தைகள் அப்படி வளர்க்குறோமா? எல்லாம் ஒன்றுங்கிறாங்க. எல்லாம் ஒன்று எப்படி ஆகுங்க? அவனுக்கு வீடே கிடையாது, அவனுக்கு பாவம். கேர பிளாட்ஃபார்ம் எல்லாருமே, நமக்கு மட்டும்தான் வீடு இருக்கு, இன்மை மறுமை வீடு. அவனுக்கு வீடே கிடையாது, அவனுக்கு எங்கே போவான்னு தெரியாது. ஒரு தடவை திருமுருக கிருபானந்த வாரியார் ரயிலில் போயிட்டு இருக்கார். பாதிரியார் வழக்கம் போல அவருடைய பணி அவர் செய்யணும், ஏன்னா ஒரு பங்கு தந்தை பாவம். அவர் நீங்கள் மதம் மாறணும். நீங்கள் யார்? பாதி.
நான் முழூரி அப்படின்னு. நீங்க பார்த்தீங்கன்னா நான் முழூரி அப்படின்னு. அப்படியாவது சொல்லவாவது உனக்கு தெரியணும். தெரியல. காரணம் என்னன்னா, இந்த கந்தனுடைய அவதாரம் என்ன, சஷ்டியினுடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன இந்த போலி நான் அழியணும். போலி நான் அழிய நாம விரும்புறதே கிடையாது. எங்க போயிடுவோமோ, இல்லாம போயிடுவோமோ அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதனால தான் கிருஷ்ணன் சொல்றார், எதுக்குடா அழற? அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, எதுக்கு அழற? உன்னை ஒருத்தனும் ஒன்றும் பண்ணவே முடியாது. இருந்தாலும் மரண பயம் இல்லாமையா இருக்கு நமக்கு. இல்லைன்னா இத்தனை ஆஸ்பத்திரி இயங்குமா? மரண பயம் இருக்கிறதுனால தானே கங்கா, காவிரி, அப்போர்லோ இன்னும் போயிட்டு இருக்குதா. என்ன ஆகுமோ தெரியல, என்ன நடக்குமோ தெரியல. அப்ப போலி உயிர், அதுக்கு பேர் என்னது? சிதாபாசம் என்று பெயர் வேதாந்தத்துல. அதுக்கு சைவ சித்தாந்தம் கொடுக்கிறது ஆணவ மலம். அதுதான் உயரமா இருக்கிற மலத்திலேயே சூரபத்மன். அப்ப நான் என்ன தப்பு பண்ண? அவன் ராவணன் போல தப்பு பண்ணல, ஹிரண்யகசிபு போல தப்பு பண்ணல, சிசுபாலனை போல தப்பு பண்ணல, துரியோதனை போல தப்பு பண்ணல. வேற என்னையா தப்பு பண்ணான்? இந்த ஸ்கந்த சஷ்டி மகிமை இதுதாங்க. இதை தெரிஞ்சா எல்லாம் முடிஞ்சு போச்சு, சட்டியே முடிஞ்சு போச்சு. எதனால இப்போ அவன் முருகன் அவனை தட்டினான்? அவனுக்கு அம்மா பேரு மாயா. மாயா. அவனுக்கு சிவபெருமானிடத்துல தவம் பண்ணான். இறைவன் எப்பயுமே அள்ளி கொடுத்துரு, நாம ஓட்டை அள்ளி போடுற மாதிரி. அவன் பாவம் 11 மணிக்கு ஆட்சி பதவி ஏற்ற 11:05 மணலை அள்ளுவோன்றான். போட்டிருப்பான், அவனுக்கே போட்டிருக்கு. இதுக்கு பாவம் அள்ளிட்டு போட்டோம். நம்ம எல்லாம் தியாகசீலர்கள், இறக்கம். சிவபெருமானும் அப்படியே தான். அதனால அவனுக்கு ஒரு பேர் உண்டு, ஆசுதோஷன்னு. ஆசுதோஷன்னு சுலபத்தில் அவரை மயக்கிடலாம். சிவசிவா 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 ரைட், கிராண்டட் கிராண்டட் கிராண்டட்னு வரம் கொடுத்துருவார். இவனுக்கு என்ன வரம் கொடுத்தாருன்னா சூரபத்மனை கேட்டான். என்ன கேட்டான்? சிவன் தோன்றின ஒன்று சொன்னா, விஷ்ணு அப்படி இல்லை, இன்னும் ஜாக்கிரதையாக பார்த்து. ஏன்னா அவர் பாவம் செக்யூரிட்டி பொறுப்பில் இருக்கார், கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் கொடுப்பார். அந்த ஆள் மாயாவி வேறு. கெட்டிக்காரர் நாராயணன் தான். சிவன் வரத்தை கொடுத்துட்டு இவர் ஓடின்னு இருப்பார். எல்லாம் இந்துக்கள் மாதிரி. என்னடா வரம் கேட்டு? என்ன மரணமே எனக்கு வரக்கூடாது. சிவபெருமான் சொன்னார், அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், நீ நின்று தான் ஆகணும். என்ன ஒன்று, எதிர்கட்சிகளே அவனுக்குள்ள சண்டை போடும்படியா நீ பார்த்துக்கோ. அது நான் பார்த்துக்கிறேன். அது பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, திராவிட ஜனதாவாக இருந்தாலும் சரி, அவனுக்குள்ள அவன் முட்டி மோதிக்கணும். அவன் என்னன்னு தெரியறதுக்குள்ள நீ உள்ளான், நீ மறுபடியும் கன்ஃபார்ம். அது போரும்ட்டாங்க. எதிர்கட்சிகள் ஒருத்தருக்குள்ள எதிர்கட்சி சண்டை போட்டாலும் பரவாயில்ல, எவன் கூட்டணி இருக்கானோ அவனுக்குள்ளேயே வேற சண்டை. இது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எலெக்ஷன் போயிடும். அது வேற. அண்ணாமலைக்கு அரோகரான்றான். எத்தனை வருஷம் தான் எப்படி கிராண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க சிவபெருமான் சூரபத்மனுக்கு. 108 அண்டங்கள், 108 யுகங்கள், 1008 அண்டங்கள். நீ உன்னுடைய ஆட்சி தான், எப்பொழுதுமே நீ தான். ஏன்னா அதுக்காக ஒரு எதிர்கட்சியிலேயே நான் ஆள் வச்சிருக்கேன். யாரு? சூரபத்மன் சொல்றான், நான் பார்த்துக்கிறேன்.
அவனுக்குள்ளேயே அவன் சண்டை போட முடியாது, நான் பார்த்துக்கிறேன். அவன் அங்கங்கே ஆள் வச்சிருக்கான், அதுக்கு பேர் ஸ்லீப்பர் செல்னு பேர். இப்போ அவனே சண்டை போட்டுருக்கான். இத்தனை யுகமும் இத்தனை அண்டங்களும் ஆள் கொடுத்துருக்கோம். நான் சாகாமல் இருக்கணும்னு வர கேட்டேன், அது முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா பெண் வயிற்றிலே பிறக்காத ஒருவன் தான் என்னை கொல்லணும்ட்டான். இது நடக்கிற கிராண்டட், எல்லாம் கிராண்டட். ஏன்னா அவனுக்கு சாதகமாக இருக்கு எல்லாமே. அவன் என்ன வாங்குறானோ தெரியல. எடப்பாடியார் காலத்தில் கட்டின பிரிட்ஜை இப்போ கட்டினான்றான் அண்ணாமலை. சேகர் பாபு அச்சூடு அச்சூடுன்ற மாதிரி அச்சூடு. நமக்கு ஒரே பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. எவன் நம்ம ஆடுன்னு தெரியல. அதோ திருட வரான், அதோ திருட வரான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். சீமான் சொல்றான். கட்சியில் பார்த்தா திருட நம்ம பக்கத்திலே இருக்கானேங்கிறாங்க சீமான். அவன் ஒருத்தன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் அது யாரோடையுமே சேர்றதில்லை. ஆனால் சீமானுக்கே தெரியாது அவர் பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருது. அதுதான் விசேஷம். ஸ்ரீமான்றது தான் சீமான் ஆகிப்போச்சு. அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 108 யுகங்கள், 108 1008 அண்டங்கள், 108 யுகங்கள் பாட்டு ஆட்சி பண்ணுட்டாரு. அது தவிர பெண் வயிற்றிலே பிறக்காத ஒருவன் மூலமாக தான் உனக்கு சாவு. அவ்வளோதான். எப்படி இருக்கும் அவனுக்கு? அவன்லாம் எதிர்கட்சியெல்லாம் சண்டை போட்டுருக்கான்னா இவனுக்கு எப்படி இருக்கும்? 11:05 வேணாம், 11 மணிக்கு பதவி ஏற்ப உடனே மண்ணை அழுதுன்றான். கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது, அதையும் தூக்கிட்டு விட்டான். திருச்செந்தூரில் போய் முறையிட்டாலும், செந்தில் ஆண்டவர்கிட்ட முறையிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. திருப்பதி போய் பாலாஜி கிட்ட முறையிட்டாலும் பிரயோஜனம். திருவண்ணாமலைக்கு போனால் அவர் பாவம், என் நிலைமையும் சரியில்லை பாட்டேன். அண்ணாமலை நான் சொல்ல திருவண்ணாமலை. பின்ன என்ன தப்பு பண்ணா அவன்? சூரபத்மன் தான். இதுதான் ஸ்கந்த சஷ்டி மகிமை. இது புரிஞ்சுக்கிட்டாவே முடிஞ்சு போச்சு. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் புரிஞ்சிடுமா நமக்கு? இல்லை புரிய விட்டுருவோமா? இப்போ நான் சொல்ல போகிற ஒரு பேரை தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாவற்றிலும் உயரமாக நிற்கிறது எது? அந்த கேபிட்டல் ஐ, ஆணவம். அது என்னது? போலி உயிர், சிதாபாசன். உண்மையான நான் இல்லை அது. அது யாரு? சூரபத்மன். அவன் கடைசி நாள் தான் போறான். கடைசி வரலும் ஆணவத்தை அழிக்க முடியாது. இல்லைன்னா மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் பக்கத்தில் இவன் நிற்பானா? மாரியம்மன் பயந்து இவன் பக்கத்தில், ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்ட நிற்கிறான். ஃப்ளெக்ஸ் போர்டு போட்டிருப்பான். ஏதோ விஸ்வ இந்து பரிஷத்தில் கெஞ்சி போடாதப்பா ஃபோட்டோ கிட்ட. விஸ்வ இந்து பரிஷத்தில் நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. அறம் காக்க அறம் நம்மை காக்கும், தலைவர் வருகிறார் போட்டிருந்தான்னா முடிஞ்சு போச்சு. சந்தோஷத்துக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லாம் ஆகுமான்னு தெரியல. ஆகாதுன்னு நினைச்சு நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், நான் முன்னாடி நிற்கணும். அதுதான் இந்த ஷேர். உடனே ஐயோ இந்த குப்பை வந்து கொட்டும் பாருங்க இந்த வாட்ஸ்அப்பில். நீங்கள் கூட ஒரு வாரம் தொடாமல் இருங்களேன் பாருங்க, 1008 இருக்கும். அதாவது சூரபத்மனுக்கு அவர் சொன்ன மாதிரி 1008 அண்டங்கள், 108 யுகங்கள் மாதிரி உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரே ஷார்ட்லேயே கூட முடியுமான்னு தெரியல. எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு தெரியல. அப்போ கிளியர் சேட் அப்படி தட்டணும். அது நேற்று ஒரு அம்மா வச்சுட்டே இருக்காங்க. என்னடா பண்ணுறதுன்னு சின்ன அவங்க அமிச்சதை ஒன்று படிச்சுவிட்டேன் தெரியாதனமா. அதில் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருடானே என்று குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறார்னு எழுதிட்டார்.
அப்பா அந்த அம்மாவுக்கு எழுதுறேன், ஏங்க எதையாவது ஒன்று அனுப்பணும், நான் முன்னாடி படிச்சுட்டு அனுப்புங்க. இது தொண்டரடி புலி ஆழ்வார் பாடினது, குலசேகர ஆழ்வார் பாடினது. இதை நான் அனுப்பலிங்க, எனக்கு ஒருத்தர் ஃபார்வேர்ட் பண்ணார், நான் அதை உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணேன். அப்பவும் ஒத்துக்க தயாரா. ஏங்க எவனாவது ஒருத்தன் ஏதாவது அனுப்பிச்சானா நீங்கள் படிக்க வேணாமா? இவன் படிக்கிறதே இல்லை, தகவல் அனுப்பிச்சிட்டு என்னை வச்சு அவன் கஷ்டப்படுத்தலாம், நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதான் இவன் அனுப்புகிறான். யான் பெற்ற இன்பம் பிறகு ராவணன் பண்ணாத தப்பா, துரியோதனன் பண்ணாத தப்பா, சிசுபாலன் பண்ணாத தப்பா, தந்தவக்ரன் பண்ணாத தப்பா, ஹிரண்யகசிபு பண்ணாத தப்பா, ஹிரண்யாட்சன் செய்யாத தவறா, சூரியன் என்னையா பண்ணான்னா ஒன்றும் பண்ணலைங்க, ஒன்று தான் பண்ணான். இந்த கந்த புராணம் இருக்கு பாருங்க, கந்த புராணமும் கம்பராமாயணமும் ஒரே காலத்தில் வந்தது. அதை புரிஞ்சுக்கணும். 12ஆம் நூற்றாண்டு. இதுக்கு ராமாயணத்துக்கு மூலம் எது? வால்மீகி ராமாயணம், ஆதிகாலம். சரி, 24,000 ஸ்லோகம் வால்மீகி ராமாயணம். அது யுகமே வேற. கம்பர் என்ன பண்ணார், அதை தேர்ந்தெடுக்கிறார். நம்ம இந்த ராமனை நாம் ஏற்றி போற்றணும். ஏன்னா ஆழ்வார்களெல்லாம் படிக்கிறார். சரி, ராமனை போல ஒரு தெய்வம், நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயும், ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராம என்ற 2 ராமனை பாடுவோம். 24,000 2 வரி ஸ்லோகம், 10,000 பாட்டு 4 வரி படிப்பு. விருத்தமெனும் ஒன்பாவில் உயர் கம்பன், அவனை போல இனிமேல் கவி சக்கரவர்த்தி வராது. வரும்போது தான் இன்னைக்கு பார்த்தேன், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு போட்டிருக்கான் போஸ்ட். பயந்தே போட்டேன், இன்னும் என்ன ஆகுமோ தெரியல. கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கம்பராமாயணத்தை படிக்காதவன்லாம் கல்வி சிறந்த தமிழ்நாடு சொல்ல முடியாது. அந்த கம்பராமாயணத்தில் ஒரு சூர்பனகை வரா, இந்த ராமாயணத்தையே மாற்றிடுறா. அதே போல கந்த புராணத்திலே வருகின்றவள் அசமுகி என்று பெயர். அங்க 2 பேர் வரான், ராவணனுக்கு தம்பி கும்பகர்ணன், பீஷ்மன். இங்கேயும் 2 பேர் வரான், சிங்கமுகன், தாரகன். பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க ராமனுக்கு துணையா வீரபாகு லக்ஷ்மணன் வரார். இங்க வீரபாகு தேவர், பாகுன தோல், வீரபாகு. இங்க பூத கணங்கள் இருக்கு. யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. அங்க குரங்கு படை இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா கந்த புராணமும் அப்படியே இந்த கம்பராமாயணமும் ரொம்ப அழகா இருக்கும். இதுலயும் 10,345 கவிதை கந்த புராணம். எழுதினவர் காஞ்சிபுரத்தை சார்ந்த சிவாச்சாரியார். அவர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். காஞ்சிபுரத்துக்கு கட்சின்னு பேரு. கட்சி எப்ப சிவாச்சாரியார் இப்படி ஒரு சொல்றார். இது எதுல இருந்து எடுத்தார்? இவர் வால்மீகி ராமாயணத்திலிருந்து எடுத்த மாதிரி இவர் எதிலாவது ஒன்றத்தில் எடுத்திருக்கணும் இல்லையா? இந்த புராணம் அப்படி சொன்னா நமக்கு என்ன பொருள் வருதுன்னா, புழுகு மூட்டை புராணம் போதுயா அப்படின்னு. ஆனா நம்ம சகோதரி பாடினாங்க, பெரியவர் பாடினாங்க. என்ன பாடினாங்க? சிவபுராணம் தான் பாடினாங்க. மாணிக்க வாசகர் சிவபுராணம் புழுகு மூட்டையை படிக்கிறது. புராணம் என்று சொன்னால் புராதனம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. புராதனம் என்று சொன்னால் பழமையானது. அப்படின்னா என்ன? சிவனது பழமை பற்றி சொல்லும். அதாவது தொன்மை எப்பொழுதும் இருக்கிறவன். அவனுக்கு சங்க இலக்கியம் சொல்கிறது பிறவா யாக்கை பெரியோன். பிறவா யாக்கை பெரியோன், அவனுக்கு பிறப்பே கிடையாது. அந்த பிறப்பு இறப்பும் இல்லாத அந்த பிறவா யாக்கை பெரியோனை பற்றி பாடுகிறார். முதல்ல அதுதான் சிவபுராணம்.
நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அற்புதமானது. தினசரி சிவபுராணத்தை சொல்லணும். ஆனா நமக்கு என்ன சொல்லியிருக்கான்? புராணம்னா ஒரே புழுகு மூட்டைங்க. மாணிக்க வாசகர் புழுகு மூட்டையை படிப்பார். புராணம் என்பதில் இன்னொன்று இருக்கிறது. புறா அப்படின்னா பழமையான, நவம்னா புதியதான. பழமையானதும் புதியதுக்குமே இணைப்பு புராணம். எத்தனை புராணம்? வியாச பகவான் அருளியது 18 மகா புராணம். உபபுராணங்கள் 18. உபபுராணங்கள் 18. தண்ணி வேண்டாம், பேசும்போது தண்ணி போடணும். 18 மகா புராணங்கள்ல சிவனுக்கு உரியது 10. அது தவிர பிரம்மனுக்கு உரியது, விஷ்ணுவுக்கு உரியது, வாயுவுக்கு உரியது, சூரியனுக்கு உரியது, அப்படிலாம். இந்த புராணங்கள் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் நம்ம சொன்னாங்க 4 லட்சம் கிரந்தங்கள். கிரந்தம்னா எழுத்து. 4 லட்சம் கிரந்தம். இதுல ஒரு புராணம் ஸ்காந்தம் என்று பெயர். ஒரு புராணத்துக்கு என்ன பேரு? ஸ்காந்தம். ஸ்கந்த புராணம். ஸ்கந்தன். ஸ்கந்தன் அப்படின்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் துள்ளி எழுந்து வெளிப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்கந்தன் என்ன அர்த்தம்? துள்ளி எழுந்து வெளிப்பட்டவர். அதனால தான் அந்த ஐரோப்பா கண்டத்தில் மேலே இருக்கக்கூடிய ஊருக்கு பேர் ஸ்காண்டினேவியான்னு பேர். ஸ்கந்தன். இன்னைக்கும் முஸ்லீம்களில், அரபு நாடுகளில் ஒரு பகுதியில் முருகன் வழிபாடு இருக்குது. அவங்கள மொத்தமாக ஒழிச்சிடணும்னு முடிவு பண்ணி ஏதோ நடந்துருக்கு. கந்தன் பற்றுக்கோடும் தமிழ் அர்த்தம். இன்னொன்று துள்ளி எழுந்து வெளிப்பட்டது. இந்த 4 லட்சம் கிரந்தங்கள் உள்ள 18 மகா புராணங்கள், ஸ்காந்தம் மட்டும் 1 லட்சம் கிரந்தம். மீதி 3 லட்சம் மற்ற புராணங்கள்லாம். 1 லட்சம் கிரந்தம். ஸ்காந்தம் தான் இருக்கிறதுலே பெருசு. நமக்கு அதனுடைய அருமை தெரியல. இலங்கையில் முருகனுடைய பெருமை, முருகனுடைய கோவில், முருகனுடைய வழிபாடு, ஸ்காந்தம் அங்கே எல்லாருக்கும் தெரியும். கந்த புராணம். அந்த 1 லட்சம் கிரந்தங்கள் கொண்ட ஸ்காந்தமாகிய அந்த வியாச முனிவர் அருளியதை, அதுல நிறைய பிரிவுகள். அதுல சிவசம்ஹிதை, சங்கர சம்ஹிதைன்னு ஒரு காண்டம். அந்த சங்கர சம்ஹிதையில இருக்கக்கூடிய 7 காண்டங்கள்ல ஒரு காண்டம் நீங்களாக 6 காண்டத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் 10,345 கவிதைகளில் எழுதினார். அதுதான் கந்தபுராணம். என்னுடைய அன்பிற்குரிய சகோதரி இருக்காங்களா, கிளம்பிட்டாங்களா? கடைசியா பாடினாங்க இங்கே பாடும்போது, வான் முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். கந்த புராணத்தினுடைய கடைசி பாடம். முதல் பாடம் திகட சக்கரம் செவ்முகம் ஐந்துளாம்
சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர பின்மணி யாவுரை. எப்படி அழகான பாட்டு பாருங்க. விகட சக்கரம் மைப்பதம் போற்றுவாம். முதல் பாடலே திகழ் தசக்கரம். இது எங்க நடந்ததுன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவில். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு, பழமையான கோவில். ஏலவார் குடல் அம்மை அங்க அன்னையினுடைய பெயர். இவர் காஞ்சிபுரம் தானே. காஞ்சிபுரத்தில் 2 காஞ்சி உண்டு, சிவகாஞ்சி உண்டு, விஷ்ணு காஞ்சி உண்டு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது காமாட்சி அம்மன் கோயிலும் குமரகோட்டம். காஞ்சிபுரத்துக்கு போனால் தெரியும். பல்லவர்களுடைய தலைநகரமாக இருந்த இடம். சரித்திரம்லாம் படிக்கணும். இப்போ ரொம்ப நல்ல புத்தகங்கள் வந்திருக்கான் NCERT. அற்புதமாக இருக்கான் புத்தகங்கள்லாம். இது முதல் பாடம். அங்க தேவர்கள் எல்லாம் முனிவர்கள் எல்லாம் அந்த விநாயகரை வணங்கிட்டு உள்ள போவாங்க. போகும்பொழுது பொருளை வச்சுட்டு போவாங்க. நாம் எப்படி கொடை செருப்பெல்லாம் வச்சுட்டு அப்புறம் உள்ள போறோமோ, சில பேர் அதையே பை உள்ள போட்டுட்டு போயிடுவாங்க. உள்ள கற்பூரம் காட்டும்போது செருப்பும் சுத்திட்டு, அப்புறம் என்ன புதுசாக வாங்கினது BKC மறுபடியும் கிடைக்குமோ கிடைக்காது. இது செருப்பு கிடைச்சது புண்ணியம் ஏதோ வச்சுட்டு போவாங்க. அப்படி தேவர்கள் வணங்கும் போது ஆயுதங்களை வச்சுட்டு போவாங்க. விநாயகர்கிட்ட பாதுகாப்பாக இருக்கணும். காளஹஸ்திக்கு போனீங்கன்னா அங்கே சாட்சி விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார். காளஹஸ்தி போனோம். இந்த திடீர் டிராவல்ஸில் போகக்கூடாது. போனால் விநாயகரே இடம் மாறி போவார். எங்கே விநாயகர் இருந்தாருன்னு தெரியாது. அந்த சாட்சி விநாயகரை பல பேர் பார்க்குறது இல்லை. அவர் தான் சாட்சி. நீ காளஹஸ்திக்கு வந்து போனேன்னா அவர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓட்சோரியெல்லாம் அங்கே கிடையாது, எழுதி. அந்த சாட்சி விநாயகர்கிட்ட சொல்லணும், சொல்லாமல் வரக்கூடாது. காளஹஸ்தி போனாக்கா தெரிஞ்சுக்கணும். பத்தத்தின்னு ஒன்று இருக்குது, முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இவர்கிட்ட பொருளை வச்சுட்டு போவாங்க தேவர்கள், ஆயுதங்களை. விஷ்ணு வந்தார். அவர் என்ன பண்ணாரு, சக்கரத்தை வச்சுட்டு போனார். அந்த சக்கரம் யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. பாலுக்கு பாலகன் அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் ஈந்தவன். ஆழ்வார்கள் மட்டும் பல்லாண்டு இல்லை, 12 திருமுறைகளில் பல்லாண்டும் சேந்தனார் அருளியில். அது வைஷ்ணவத்தில் என்ன சிறப்புன்னா, அங்கே பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு அவங்க கொஞ்சம் நல்லாவும் இருப்பாங்க. ஏன்னா புளியோதரை தயிர் சாதம்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பேரே பட்டர்னு பேர். பட்டர் மாரி இருப்பாங்க. நம்ம சிவன் கோவிலில் பாவம் இவருக்கு இருக்கிற வேஷ்டி இதுவரையிலும் ஜெயச்சந்திரன்லையோ ராமராஜ்லேயோ அந்த மாதிரி நிறமே கிடையாது. மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஜீவோலாம் ஒரு பேப்பர் வரும், அது வந்து இந்த நெருப்பில் காமிச்சு ஒரு மாதிரி காந்தல் நிறத்தில் அதே மாதிரி இருக்கும் வேஷ்டியே. சில பேர் அதையே ஓட்டின்னு இருக்கான். பல பேர் அது துவைக்க முடியலன்னு சில பேர் நிற்கிறதுக்கே வந்துட்டான். என்ன ஒன்று கோவணத்துக்கு வரல, அது அடுத்த இதுவோ வருவோம். அதுக்கு அது மாதிரி கண்டுபிடிப்பானா தெரியல. ராம்ராஜ்லேயே கண்டுபிடிச்சாலும் நல்ல சேல்ஸ் ஆகிடும் கொஞ்சம். அப்படி இவர் இந்த குருக்கள் கட்டி இருக்கிற வேஷ்டியை விட ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த பிள்ளையார் கட்டி இருக்கிற வேஷ்டி. பிள்ளையார் போவோம் பொறுத்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்கிட்டேருந்தெல்லாம் எப்படி தப்பிக்க போகிறோமோ. விநாயகர் சதுர்த்தி வந்தால் அன்றைக்கி கொஞ்சம் ஏதோ மாற்றுவோம், மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் பழைய வேஷ்டி தான் அவர் பிடிக்கிறதுன்னு அது போட்டுருவோம். நம்ம கோவிலில் பராமரிக்கிறதுக்கு நமக்கு தெரியல, துப்பும் இல்லை. இல்லைன்னா மொத்தத்தையும் சேகர் பாபு கிட்ட கொடுத்துட்டு அதுதான் முடிச்சுட்டு இருக்குமா எல்லாம். அவனுக்கு அடிச்சது யோகம் பாருங்க. ஆனால் நாளைக்கு என்ன கொப்பரை இருக்குது அது வேற விஷயம்.
வேற ஒன்றும் இல்லை. இப்போ கந்த சஷ்டியினுடைய இதுக்கு முக்கியமானது அதுதான் இப்போ நடக்க போகிறது. என்ன ஒரு தப்பு பண்ணலையா இவன் போய் சக்கரத்தை வச்சுட்டு உள்ளே போனார். ஏகாம்பரேஸ்வரர் வழிபட்டு ஏலவார் கோவில் அம்மையை விட்டு வெளியில் வந்தார். சக்கரத்தை காணும். விநாயகர்கிட்ட வச்சிருக்கிற சக்கரத்தையே காணும். மகாலட்சுமிக்கு ஃபோன் பண்ணார். நான் அப்போவே சொன்னேன், பையில உள்ளே போட்டுன்னு போங்க, நீங்கள் அங்கே உள்ள எதுக்கு ஆந்தாள். சிரமாலைன்னு ஒன்று விநாயகருக்கு. சிரமாலையில் சிரம்னா தலை, தலை மாலை ஒன்று போட்டிருக்காரு. அதில் ஒரு தலை அந்த சக்கரத்தை எடுத்து வாயில் வச்சுருங்க. இதை விநாயகரே எடுத்து வச்சிருந்தாருன்னு சொல்கிறது உண்டு கதை. என்ன பிள்ளையாரப்பா இது இன்னும் இது விளையாட்டு கொடுத்துரு, அது ஒன்று தான் எனக்கு ஏதோ அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் பயன்படுறது, நீ அதையும் தூக்கி வச்சு விட்டேன்னா கஷ்டம். சங்கு சக்கரதாரி சொல்கிறாங்க. சாரங்கபாணி இருக்குது, சக்கரதாரி இருக்குது, அந்த சக்கரத்தையே தூக்கிட்டான்னு. சரிப்பா நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாவது நீ பண்ணி அந்த சக்கரத்தை வாங்கி விடுன்னார். அப்போ போட்டது தான் தோர்பி கரணம். கர்ணம்னா காது, தோர்பின்னா இரு கைகளால் உட்கார்ந்து எழுதுக்கிறதுக்கு பேர் தோர்பி கரணம். இப்போ தோப்பு கரணம் ஆயிடுது. இப்போ அதுவும் மாறி போய் சூப்பர் பிரெயின் யோகான்னு ஆயிடுச்சு. நம்ம ஆள் பண்ணதெல்லாம் அவன் காப்பிரைட் வேற வாங்கிக்கிறான். கணக்கு வாத்தியார் சொல்வார் போடுன்னு சொல்வார் எனக்கு, ஏன்னா எனக்கு கணக்கு வராது. அப்படியே போட்டிருக்கலாம் ஒழுங்கா, நீங்களும் தப்பிச்சிருப்பீங்க, நானும் தப்பிச்சிருப்பேன். இந்த தோர்பீகரணம் போட்ட உடனே அது சிரிப்பு வந்துடுச்சு. விஷ்ணு இப்படி உட்கார்ந்து எழுந்து இப்படி பண்ண உடனே சிரிப்பு வந்தோடனே சக்கரம் வந்துது பார், டக்குன்னு வாங்கிட்டு கிளம்பிட்டார். போயிடுவோம் நம்ம. அப்பாட விநாயகர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாது. அதை சொல்றாரு இவர் யாரு, கச்சியப்பு சிவாச்சாரி. திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளாம். சிவபெருமானுக்கு 5 முகங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். 5 முகம். அதனாலதான் பாடுறார், 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும். வெண் சமரில் அஞ்சலன வேல் தோன்றும். திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான். சகட சக்கர தாமரை நாயகன் யாரு, விஷ்ணு. அகடு அசக்கர விண்மணி யாவுரை. அகடு அசக்கு அரவு 3 சொல் இருக்குது. அரவுன்னா பாம்பு, அசக்குன்னா கட்டுறது, அகடுன்னா வயிறு. வயிற்றுல விநாயகர் ஒரு பாம்பு கட்டிருக்காரு. பிளாக் பெல்ட் அதெல்லாம் வாங்குறது இல்லை, பாம்பு பெல்ட், ஸ்னேக் பெல்ட். அகடு அசக்கு அரவு மணி யாவுரை. அதுல இருக்கிற மணி எதிரான்னா அந்த ஆதித்யனிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஒளி ஒரு வினாடிக்கு 1,85,00,000 கோடி. அதனுடைய ஒளி வேகம் பூமிக்கு வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகும். மீதி என்ன நீங்க வீட்டுக்கு போய் கால்குலேட் பண்ணிக்கணும் எப்படின்னு. அந்த ஆதித்யனுடைய ஒளி மணி வருத, அகடு வயிறு, அசக்கு அரவு மணியாவுரை. விகட சக்கரம் மைப்பதம் போற்றுவான். அதை வயிற்றுல கட்டியிருக்கார். அதனாலதான் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் வழிபடும் பொழுது நீ என்னதான் தங்க பிள்ளையார் வெள்ளி பிள்ளையார் வச்சிருந்தாலும் மண் பிள்ளையார் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும். ஏன்னா வேற ஒன்றும் இல்லையா, நம்ம வாழ்க்கையிலேயே முதல் வணக்கம் விநாயகருக்கு தான், பிள்ளையாருக்கு தான். ஏன்னா முதல்ல நாம் தயார் செய்ய வேண்டியது நம்முடைய சரீரத்தை, உடம்பு எதனால் ஆனது, மண்ணால் ஆனது. அப்ப இந்த உடம்பு முழுக்க யாருது, விநாயகர். விநாயகர் தான் இந்த உடம்பு. A sound mind in a sound body. உடம்பு சரீரம் நல்லா இருந்தால் தான் நீ பூஜையே பண்ண முடியும். அப்போ உடம்பு நல்லா இருக்கணும். அதனால தான் முதல்ல குட்டிக்கிறான்.
சுக்ல அம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தையே. பல பேர் குற்றம் தெரியாம கூட்டிட்டு, ஏன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் ஸ்கூட்டருக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த உடம்பு நல்லா இருக்கணும். நம் உடம்பு தான் இந்த உலகம், இந்த பிண்டம் அண்டம் ரெண்டும் ஒண்ணு, அதுதான் விநாயகர். அதைத்தான் இந்த புராணம் சொல்லு. பார்வதி குளிக்க போன மஞ்சள் பூசினாள், அந்த மஞ்சளை எல்லாம் திரட்டி ஒரு இடத்துல வைத்தாள், அது விநாயகர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விநாயகர்னு அர்த்தம். சினிமால ஒருத்த வந்து பின்னாடி இருக்கிறவன எனக்கு 6வது சிங்கம் இங்க இருக்கு முகம் இருக்கு அடிச்சான்னா நம்ம ஆளுங்கிறான், அதை ஒத்துக்கிறான். நமக்கு இது ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சிருஷ்டியினுடைய ரகசியங்கள் நமக்கு தெரியாது. ஜப்பான்ல இருந்து ஒரிசாக்கு வருதுங்க ஆமை, முட்டை இட்டுட்டு மறுபடியும் போறது. இந்த ஆமை குஞ்சு பொறிச்சு மறுபடியும் ஜப்பானுக்கு போகுது. கூகுள் மேப்லாம் ஒன்றும் கிடையாது, அதுவா போகுது. அக்ஷர மணமாலைன்னு ஒன்று பாடியிருக்கார் ரமண பகவான். அக்ஷர மணமாலை, அது ஒரு வரி. துப்பறிவு இல்லா இப்பிறப்பு என் பயன் ஒப்பிடவாயேன் அருணாச்சலா. துப்பறிவு இல்லை. துப்பறிவுன்னா என்ன நமக்கு தெரியும். துப்பறிவும் ஷாம்புன்னு ஒன்று வந்தது முன்ன, இப்போ நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. துப்பறிதல், நாய்க்கு துப்பறிவு. நீங்க நாயை கொண்டு போய் ஒரு வீட்டில் வளர்த்த நாயை ரொம்ப தூரம் போய் அதை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மோப்ப நுகர்ச்சி வைத்து கொண்டே வீட்டுக்கு வந்துடும். நம்மால பக்கத்து தெருவில் விட்டாலே வரமாட்டான், வேற வீட்டுல நுழைஞ்சிருவான். என் பனியன் இருக்கான்னு ஒருத்தன் உள்ள போய் கேட்கிறான், என்னங்க யாரோ ஒருத்தர் பனியன் கேட்கிறான். இவன் வீடுன்னு நினைச்சுன்னு இவன் பனியன் இருக்கான்னு உள்ள போறான். இவன் வீடே இவனுக்கு தெரியல, அந்த லெவல்ல இருக்கான் இவன். நாய்க்கு தெரியுது, நாய்க்கு இருக்கக்கூடிய நல்ல குணம் மோப்ப சக்தி இருக்கு, அது இல்லையேங்கிற ரமணன். அப்படின்னா போலி உயிரைத்தான் நிஜமான உயிர் நினைச்சுட்டு இருக்கியே, நீ யாருன்னு போய் விசாரம் பண்ணலையே. துப்பறிவு இல்லா இப்பிறப்பு என் பயன்ற ரமணர். ஆனா அதுக்கு உட்கார்றதுக்கு நமக்கு நேரம். அருணகிரிநாதர் சொல்றார், சரண கமல ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட ஜடம் கஷட மூட மட்டி. ஒருத்தனை பிடிச்சிட்டவே முடியாது. சட்டசபையில் கூட கொஞ்சம் ஜாகிரதையா. ஷட கஷட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் விடியால் மயக்கம் உருவேனும். 6 நிமிஷம் நம்மால் நடக்கும். அந்த 6 நிமிஷம் வரணுன்றதுக்காகத்தான் பூஜை, பூவு, தீபம், ஏற்பாடுகள், பின்னாடி நெகிழ் பலகை, அப்படி இந்த பக்கம் முருகன், இந்த பக்கம் வந்து பாரத மாதா. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சுண்டல், இத்தனை பண்ண வேண்டியிருக்கு. இருக்கான்னு தெரியல, அது வேற அம்பாட்டு சொல்லி. இதெல்லாம் ஃபேரா ஃபெர்னா இல்லையான்னு பேர். இதுக்கு ஒன்றும் இதனால நல்லா நிகழ்ச்சி நடந்தது. ஒரு ஃபோட்டோ வேற எடுத்துருவாங்க நடுவில், இது வேற இது உட்கார்ந்து. இது நேரடி ஒளிபரப்பா என்ன அதுவும் தெரியாது. அப்புறம் நாளைக்கு போட்டுருவாங்க தினமலர் கைது, கந்த சக்தி பேசினவர் கைது, பரபரப்பு செய்திகள். அதுல வேற எல்லாமே பரபரப்பு தான். பிரேக்கிங் நியூஸ்ன்றான். நியூஸே பிரேக் பண்ணுது யார்? பிரேக்கிங் நியூஸ். பிரேக்கிங் என்னடைய பிரேக்கிங் நியூஸ் ஏதோ ஒன்று சொல்றான். அவனுக்கு பிரேக்கிங் நியூஸ் வராமல் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று வரணும். அதுவும் இப்போ யூடியூப்ல அவன் ஒன்று போடுறான். இவனே ஒரு தலைப்பு கொடுத்துருவான், அண்ணாமலையாரின் பண்ணைன்னு போடுறான். அவரு எங்க பண்ண வச்சிருக்காரு? இவன் போய் பார்ப்பான் இல்லையா? வைப்பதாக
சவுக்கு சங்கர் சொல்கிறார். இந்த வடிவேல் சொல்லுவான், முடியல அவன் அடிச்சு விடுறது, அந்த பார்க்க தூண்டுறான். அப்பதானே பார்க்க போவீங்க. நடிகை நயனதாராவை நாய் கடித்ததுன்னா ஐயோ அப்படி பார்ப்போம். என்ன இன்னைக்கு எந்த நாய் கடிச்சதுங்க, அப்பதானே பார்ப்போம் நியூஸை. இல்லைன்னா பார்ப்போமா நியூஸை? கவுண்டம்பாளையம் கிழவியை நாய் கடித்ததுன்னு ஒருத்தன் பார்க்க மாட்டான். நயன் என்னாச்சு எங்க நயன் அன்னிக்கு என்னாச்சு, யாருக்கு அண்ணி என்ன முதல் பாடல் திகட சக்கரம் செம்முகம் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகடு அசக்கு அரவின் மணி யாவூரை விகட சக்கரம் வைப்பதம். கடைசி பாடல் வான் முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். இப்போ நாம சேர்த்து மேன்மைக்குள் இந்து நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் தர்ம நீதி விளங்குக உலகம் எல்லாம்னு பாடினது யாரு? கச்சியப்ப சிவாச்சாரியார். எத்தனை பாட்டு? 10,000 பாட்டு. எங்க இருக்கிறது? சிவ சம்ஹிதை சங்கர சம்ஹிதையில் இருக்கக்கூடிய 7 காண்டங்கள்ல 6 காண்டங்களை எடுத்து பாடியிருக்கிறார். 10,324 பாட்டு. அப்ப என்ன தப்பு பண்ணாங்க? ஐப்பசி மாதம் வருகின்ற சுக்லபட்சத்திலே வருகின்ற சஷ்டி அடுத்த மாதம் 27ஆம் தேதி. எங்க சஷ்டி ரொம்ப விசேஷமா இருக்கு? திருச்செந்தூர்ல. தெய்வீயான கல்யாணம் எங்க விசேஷமா இருக்கு? திருப்பரங்குன்றத்தில். ஏன் நடத்துறோம்? முருகன் சூரபத்மன் தப்பே பண்ணல. என்னைய தப்பு பண்ணாம? ராவணன் பண்ணாது தப்பா? ஹிரண்யகசிபு பண்ணாது தப்பா? ஹிரண்யாட்சன் செய்யாது தப்பா? சிசுபாலன் செய்யாது தப்பா? துரியோதனன் பண்ணாது தப்பா? துச்சாதனம் செய்யாத தவிர என்ன தவறையா பண்ணா? சிவபெருமான தவம் பண்ணா, பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டான். என்ன பிரார்த்தனை? 108 அண்டங்கள், 1008 அண்டங்கள், 108 யுகங்கள் ஏதோ வாங்கினான். முடிஞ்சு வச்சு. பெண்ணின் மூலமாக வருகின்ற ஒரு உயிர் என்னை கொல்லக்கூடாது. அப்புறம் உயிர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு ஆள் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே அவன் நினைச்சு கேட்டுவிட்டான். சிவபுராணம் கிராண்டட்னு கொடுத்துட்டார். இவன் என்னதான் தப்பு பண்ணா? அப்படி சஸ்பென்ஸில் வச்சாதான் நாளைக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு நாளோட சுண்டலை வாங்கிட்டு போகலான்னு நினச்சோம். என்னதான் தப்பு பண்ணியிருப்பான் அவன்? ராத்திரி முழுக்க தூக்கம் வரக்கூடாது. இந்த சீரியலை அந்த மருமக கல்லை தூக்கி மாமியார்கிட்ட அப்படி நிறுத்துவாங்க, தொடர்ந்து போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் சனி ஞாயிறு வேற இருக்கும். ஐயோ முடிஞ்சு போச்சு. அதனால என்ன தவறு செய்தான், அந்த தவறை நாம் ஏன் செய்யக்கூடாது? இதுதான் கந்த சஷ்டி மகிமையுடைய விஷயம். நாளை நாம் காணுவோம். நிறைவு நாள். விஸ்வந்து வருஷத்தில் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து இந்த பகுதியில் சந்தோஷமாக இருக்கணும்னா கொஞ்சம் வேலை செஞ்சு நாம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு